தம்புள்ளை கைத்தொழில்பேட்டைக்கான எலன் எகொடையாய கிராமத்தில் 64 ஏக்கருக்கும் கூடுதலான காணி அடையாளம் காணப்பட்டுள்ளது. உணவு உற்பத்தி, உணவு பொதியிடல் தொழிற்சாலைக்கான விசேட கைத்தொழில்பேட்டை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 24 ஏக்கர் காணி அபிவிருத்தி செய்யப்படும். இக்கைத்தொழில்பேட்டையில் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு 2025ஆம் ஆண்டு ஒதுக்கீடுகளில் இருந்து 750 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகள் திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செலவீன மதிப்பீடு மற்றும் திட்டக்கால எல்லைகளை நீடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதே நேரம் புதிய கைத்தொழில்களை ஏற்படுத்துவதற்கு முதலீட்டாளர்களை பிராந்திய கைத்தொழில்பேட்டைகளில் காணிகளை வழங்குவதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. 42 திட்ட யோசனைகளுள் 38 முதலீட்டு திட்டங்களுக்கு காணிகளை ஒதுக்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளுக்கு இத்திட்டம் முன்னெடுக்கப்படும். இதன் மொத்த முதலீட்டு தொகை 2548.22 மில்லியன் ரூபாவாகும். இதனூடாக 1559 நேரடி தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி இடம்பெறும் 78வது சுதந்திர தின விழா ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை உபகுழு ஒன்று பிரதமர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்கள் இதழ் அளவில் 40% அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தினால் அச்சிடப்படும். இன்றைய தொகைக்கான விலை மனு கோரல்களின்படி 29 நிறுவனங்களில் இருந்து அச்சிட அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்தது. இதற்கென 3491.47 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். வீதி அபிவிருத்தி திட்டங்களுக்கு மேலதிக ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளும் யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்தது. இலங்கை பத்திரிகை சபை சட்டமூலத்தை சீர்திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்தது. தற்போதைய சமூக கலாச்சார முன்னெடுப்புகளுக்கு ஏற்ப தேவையான ஏற்பாடுகளை உள்ளடக்குவதற்காக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் விழாவை மீள நடாத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் விழா நடாத்தப்படவில்லை. 2023ஆம் ஆண்டு தொடர்பாக ஆக்கங்களை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விருது வழங்கும் விழாவை நவம்பர் 11ஆம் தேதி நடாத்துவதற்கும் வெற்றியீட்டியோருக்கான பரிசு தொகையை 1 லட்சம் ரூபாவாக சன்மானம் வழங்கவும் வாழ்நாள் விருதுக்காக 4 லட்சம் ரூபாவாக அதனை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய மின்சார கொள்கை மற்றும் கொள்கை வழிகாட்டல்களை வழங்குவதற்காக குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பேராசிரியர் மொஹான் முனசிங்க, ஜனாதிபதி சட்டத்தரணி மிலிந்த குணத்திலக்க, பேராசிரியர் அருளபலம் அற்புதராஜா, பொறியியலாளர் WJL சவீந்திரநாத் பெர்னாண்டோ, கலாநிதி HM குணத்திலக்க ஆகியோர் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் பதவிக்கு கடற்சொழில் நீரியல் வள அமைச்சின் மேலதிக செயலாளர் RDS ரணதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அப்பதவியை வகித்த UV ரோஹண ராஜபக்ஷ ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது.